தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி அருகே தங்கை தன் காதலனுடன் சென்ற நிலையில் சகோதரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குள்ளப்ப கவுண்டன்பட்டியைச் சேர்ந்தவர் தாரணியா. இவருக்கு திருமணமாகி தற்போது 9 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இவரது சொந்த தங்கையான சரண்யாதான் அருகில் இருந்து கவனித்து வந்தார். இந்த நிலையில் அல்லி நகரத்தைச் சேர்ந்த விக்கிராஜ் என்பவரை சரண்யா காதலித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று சரண்யா விக்கிராஜுடன் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தாரணியா இருவரையும் தடுத்துள்ளார். இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காதலர்கள் அங்கிருந்து கிளம்பிய நிலையில் தாரணியா தன் தங்கை மீதும் காதலன் விக்கிராஜ் மீதும் புகார் அளித்துள்ளார். காவல்துறையினர் வழக்கை விசாரித்து வந்த நிலையில் ஆத்திரமடைந்த தாரணியா குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் 2வது நாளாக உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர். தமராக்கி கிராமத்தைச் சேர்ந்த மனோஜ் பிரபு என்பவர் பைக்கில் சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த அபிமன்யு என்பவர் காரை ஏற்றி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. உறவினர்களின் கண்டனத்திற்கு மத்தியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த வசந்தகுமார், சூர்யா ஆகிய 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். முக்கிய நபரான அபிமன்யு உட்பட அனைவரையும் கைது செய்ய கோரி உறவினர்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனோஜ் பிரபுவின் சகோதரரான ராணுவ வீரருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகி மணிமாறன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் பாமக நிர்வாகி உள்பட 11 பேர் 2 காவல் நிலையங்களில் சரணடைந்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு பாமக காரைக்கால் மாவட்ட செயலாளர் தேவமணி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மணிமாறனுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணிமாறன் செம்பனார் கோவிலில் கடந்த வெள்ளிக்கிழமை மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் விசாரித்து வந்த நிலையில் தேவமணியின் மகனும் பாமக காரைக்கால் மாவட்ட நிர்வாகி பிரபாகரன் உள்ளிட்ட 4 பேர் பாலையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். மேலும் 7 பேர் வழவனூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.